வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இந்த 9th ஸ்டாண்டர்ட் டிஎன் சமச்சீர் மேக்ஸ்ல இந்த 2021 வருஷத்துல உங்களுக்கு புக்கு என்ன வெளியிட்டிருக்காங்களோ அதுல இருக்கிற எல்லா பாடத்துல இருந்தும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசன்டேஷன்லாம் கரெக்டா பண்ணோம் இல்லையா. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன மார்க்ல கொடுக்குறாங்க? 1 மார்க் 14 மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க்ஸ் ஒரு 10 2 மார்க் கொடுப்பாங்க, 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 8 மார்க் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி உனக்கு பெரிய பெரிய மார்க்குக்கு தான் உனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. அப்ப நீ அதெல்லாம் நல்ல ஸ்டெப்ஸ்லாம் எழுதி நீட்டா பண்ணணும்னா அதை பேஸ் பண்ணி தான் நாங்க வீடியோஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு சாப்டரும் நடத்தும் போது அதோடைய கான்செப்ட் எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் போடுறோம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா ப்ராப்ளமும் நீங்க எங்களோட சேனல்ல நீங்க வரிசையா பார்த்துக்கலாம். அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம். சரியா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் பாடம். சரியா? ஃபர்ஸ்ட் லெசன் செட் லாங்குவேஜ் கனமொழி அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம எக்ஸசைஸ் 1.1 முடிச்சாச்சு, 1.2 முடிச்சாச்சு, இப்ப 1.3 போறோம். இந்த 1.3 என்ன கான்செப்ட் அப்படின்னா செட் ஆபரேஷன்ஸ். அது என்ன செட் ஆபரேஷன்ஸ்? நம்ம ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் கணித செயல்பாடுகள், எண் கணிதம் சொல்லுவாங்க, எண் கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இதுதான். எண் கணித செயல்பாடுகள்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? செட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஆபரேஷன்ஸ்னாலே என்ன அர்த்தம்? இப்போ நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், இதெல்லாம் ஆபரேஷன்ஸ் சொல்றோம். அதே மாதிரி செட் லாங்குவேஜ்ல செட்ஸ் இருக்கும். நமக்கு என்ன செட் எல்லாம் இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட் பாரு, யூனிவர்சல் செட்னு ஒன்று இருக்கும். யூனிவர்சல் செட் இல்லையா? யூனிவர்சல் செட்னா இஸ் கேபிட்டல் யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செட் ஏன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அடுத்து செட் பி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் செட்ஸ். ஏதோ ஒன்று செட் மீன்ஸ் நான் எம்டி செட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நான் எம்டி செட். சோ இந்த மாதிரி செட் ஏ, செட் பி, செட் சி, யூனிவர்சல் செட், இதெல்லாம் நம்ம ஒரு ஆபரேஷன்ஸ்க்குள்ள கொண்டு வர போறோம். அது என்னென்ன ஆபரேஷன்ஸ்? செட் ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் வருது, அது என்னென்ன சிம்பிள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி செட்ஸ நம்ம என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் உட்படுத்த போறோம். என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இப்படி போடுவோம். யூ மாதிரி இருக்கும், ஆனா கட்டையா போடணும். இதுக்கு பேர் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சேர்ப்பு. இப்போ நமக்கு அடிஷன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுவீங்க அப்படிதானே? சப்ட்ராக்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணுவீங்க. அது என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் எல்லாம் என்ன செய்யணும்ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி செட் லாங்குவேஜ்ல செட்ஸ இந்த சிம்பிள் வச்சு என்ன பண்ணலாம்? இந்த சிம்பிள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்ஸ கம்பைன் பண்ணலாம். இந்த யூனியன் எதுக்காக யூஸ் ஆகும்னா டு கம்பைன் தி செட். டு கம்பைன் தி செட். செட்ஸ் கம்பைன் பண்றதுக்கு இந்த சிம்பலை நம்ம யூஸ் பண்றோம். இந்த சிம்பலோட மீனிங், இந்த சிம்பலோட ஆபரேஷன் என்ன அப்படின்னா கம்பைன் பண்ணணும். சோ இந்த செட்டை எப்படி நேம் சொல்லணும்? யூனியன். தமிழ் மீடியம் சேர்ப்பு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாரு, அது அப்படியே தலைகீழ போட்டீங்க. எப்படி போட்டீங்கன்னா இதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்டர்செக்ஷன். தமிழ்ல வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டு. இது என்ன செய்யணும் அப்படின்னா டேக் காமன் எலிமெண்ட்ஸ். காமன் எலிமெண்ட்ஸ் அதாவது பொதுவான எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். டேக் காமன் எலிமெண்ட்ஸ். இது சேர்க்கணும், கணங்களை சேர்க்க. இது பொதுவான உறுப்புகளை எடுக்க, பொது உறுப்புகள், பொது உறுப்புகளை எடுக்க. 2 செட்டோ இல்ல 3 செட்டோ இருக்குன்னா அதனுடைய பொதுவான எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் மாதிரி ஒரு சிம்பல் வரும். இதுக்கு பேர் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸ்னா வித்தியாசம். தமிழ்ல வித்தியாசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A டிஃபரன்ஸ் B, இப்போ 2 செட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்திருக்காங்க. நம்ம மைனஸ்னு சொல்லுவோம். செட் லாங்குவேஜ்ல இத டிஃபரன்ஸ்னு சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா A only belongs to A only, not B.
இதுதான் இந்த ஆபரேஷனோட மீனிங். ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். அதுல பில உள்ள எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கணும். அதான் a மைனஸ் b. எல்லாருக்கும் புரியுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் a காம்ப்ளிமெண்ட் ஆர் a டேஷ் இந்த மாதிரி இருக்கும். காம்ப்ளிமெண்ட் அல்லது டேஷ் அப்படி வரும். a டேஷ் a காம்ப்ளிமெண்ட். இந்த ஆபரேஷனுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எப்படி சொல்லணும்? சே a காம்ப்ளிமெண்ட். இது எப்படி சொல்லணும்? சே a காம்ப்ளிமெண்ட் or a dash a dash a dash. நீ எப்படி சொல்லணும்ங்கறத நான் இதுல say a complement or a dash அப்படினு சொல்லிக்கிறோம். a dashனா என்ன அர்த்தம் அப்படினா a dash equal to universal set difference a. It belongs to u only. Belongs to u. பெருசா u போடுங்க. u only. Not a. மறந்துடாதீங்க not a. இதான் செட் ஆபரேஷன்ஸ். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். belongs to a. belongs to a னா a இல் உள்ளது மட்டும். a இல் உள்ளது மட்டும். a இல் உள்ள உறுப்புகள் மட்டும் அப்படினா a இல் உள்ள உறுப்புகள் மட்டும். b ல உள்ளது எடுக்க கூடாது. not b. அதனால தமிழ் தெரியும்ல not b னா b ல இருக்கிற உறுப்புகள் இருக்க கூடாது. a ல உள்ள உறுப்புகள் மட்டும் தான் இருக்கும். இதுதான் ஆபரேஷன்ஸ் காம்ப்ளிமெண்ட். கடைசியா ஒரு ஆபரேஷன் இருக்கு டெல்டா அப்படினு சொல்வாங்க. இட் மீன்ஸ் a டெல்டா. டெல்டா சரியா? டெல்டானா என்ன அர்த்தம் அப்படினா மீன்ஸ் a டெல்டா b அப்படினு சொல்வாங்க. a டெல்டா b அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா a டிஃபரன்ஸ் b. a டிஃபரன்ஸ் b யூனியன் b டிஃபரன்ஸ் a தான் டெல்டான்னு சொல்வாங்க. அதாவது a ல இருக்கிற உறுப்புகளை a லயும் b லயும் இருக்கிற பொதுவான உறுப்புகளை எடுத்துட்டு அதை கம்பைன் பண்ணனும். a லயும் b லயும் remove the common elements. remove the common elements. common elements remove பண்ணிட்டு remove the common elements and combine them. அதான் டெல்டா. புரியுதா? ஓகே. காமன் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அத மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸை சேர்த்து எழுதுறேன். a லயும் b லயும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸை ரிமூவ் தி காமன் எலிமெண்ட்ஸ் இன் a and b and combine them. a லயும் b லயும் இருக்கிற பொதுவான உறுப்புகளை எடுத்துட்டு அந்த a b கம்பைன் பண்ணீங்கன்னா a டெல்டா b எப்படி வரும்? சோ டெல்டா. சோ அப்ப நம்ம என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம்? யூனியன் ஒரு ஆபரேஷன் பார்த்திருக்கோம். இட் மீன்ஸ் சேர்ப்பு. யூனியன்னா சேர்ப்பு. இன்டர்செக்ஷன் ஒரு ஆபரேஷன் படிச்சிட்டோம். இன்டர்செக்ஷன்னா வெட்டு. தமிழ்ல வந்து வெட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் டிஃபரன்ஸ்னு ஒரு ஆபரேஷன் பார்த்திருக்கோம். டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா வித்தியாசம். டிஃபரன்ஸ்னா வித்தியாசம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்னு ஒரு ஆபரேஷன் பார்த்திருக்கோம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா belongs to a. அதாவது யூனியன் u இல் உள்ளது மட்டும். belongs to u. belongs to u. அடுத்து டெல்டா அப்படின்னு ஒரு ஆபரேஷன் பார்த்துட்டோம். டெல்டா இட் இஸ் u. இது இன்டர்செக்ஷன், இது டிஃபரன்ஸ், இது காம்ப்ளிமெண்ட். இப்படி போடணும். a c அல்லது a பவர் c போடணும் அல்லது a டாஷ் போடணும். டெல்டா அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும். a டெல்டா b. புரியுதா? இந்த மாதிரி 4 ஆபரேஷன்ஸ் நாம பார்க்கணும். இந்த 4 ஆபரேஷன்ஸையும் ரெண்டு விதமா நம்ம பார்க்க போறோம். செட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து செட்ங்கற அந்த நான் எம்ப்டி செட்னு எலிமெண்ட்ஸோட வரக்கூடிய செட்ஸ் இந்த 4 ஆபரேஷன்லயே எப்படி வர்க் பண்றது, வென் டயகிராம் மெத்தட்லயே நம்ம எப்படி வர்க் பண்றது, ரெண்டு மெத்தட் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு டயகிராம் மெத்தட், அது பேர் வென் டயகிராம்னு சொல்வாங்க. வென் டயகிராம் மெத்தட்ல இந்த நம்ம ஆபரேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம், அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆபரேஷன்ஸ்லாம் எப்படி வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேசிக் வந்து வென் டயகிராம் பத்தி லேசா ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை கண்டினியூ பண்ணலாம். வென் டயகிராம்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம், கேபிட்டல் U. யூனிவர்சல் செட்டை இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மூலமா நம்ம குறிப்பிட்டு காட்டணும். யூனிவர்சல் செட்னாலே ரெக்டாங்குலர் பாக்ஸ்.
செட் A அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செட் A னா அது ஒரு சர்க்கிள்ல நம்ம சொல்லுவோம். அதே செட் இது வந்து A அப்படின்னு சொல்லிக்கணும்னா செட் B ன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு சர்க்கிள். எல்லாரும் சர்க்கிள் மாஸ்டர் யூஸ் பண்ணி நீங்க வரையணும். செட் A செட் B. இப்போ நான் அந்த ரெண்டு சர்க்கிளையும் நான் இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோ. இப்படி போட்டேன்னா it is A, it is B. இப்படி போட்டீங்கன்னா இந்த A and B are, that means A and B are overlapping sets. overlapping sets. வெட்டும் கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வெட்டும் கணங்கள். இப்படி இருந்ததுன்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்து A and B அப்படின்னு வரும். It means A intersection B. எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, இது புரிஞ்சுக்கல. நம்ம டயகிராம்லாம் வரையும் போது நமக்கு தெரியும். முதல்ல A யும் B யும் இப்படி வரைஞ்சோம்னா if there is common elements in A and B, A யும் B லையும் பொதுவான உறுப்பு இருந்ததுன்னா ரெண்டு டயகிராம் இப்படி தான் வரையணும். அந்த பொதுவான உறுப்பை நடுவுல போடணும். புரியுதா? A ல மட்டும் இருக்கிற நம்பர்னா இந்த இடத்துல போடணும், B ல மட்டும் இருக்கிற நம்பர்னா இந்த இடத்துல போடணும். சோ இந்த இடம் எதை மீன் பண்ணும்னா A டிஃபரன்ஸ் B, அதாவது A ல B இல்லாம இருக்கக்கூடிய இடம். இது B ல A இந்த வருது, அந்த A எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல B மைனஸ் A ன்னு சொல்லணும். It means A only, இந்த பார்ட் வந்து A only, இந்த பார்ட் என்னது B only. ஓகே, இந்த பார்ட் என்னது A and B, A intersection B. இத கம்பைன்டா சேர்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு சர்க்கிளையும் நான் இப்ப சேர்த்து சொல்றேன்னு வச்சுக்கோ. சேர்த்து நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா it is A or B. It means A union B. R னா அல்லது, இது வந்து மற்றும்னு சொல்றாங்க. இது தமிழ்ல வந்து மற்றும். R னா அல்லது, A அல்லது B. சின்ன சின்ன விஷயங்களா முதல்ல நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. நான் உங்களுக்கு இதுல என்ன, இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நான் என்ன டெமோ பண்ணி காட்டியிருக்கேன்னா, சாதாரணமா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னா எண்களை நம்ம வந்து எண்கள்ல என்னென்ன செயல்பாடுகள்லாம் இருக்கு சரியா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி செட் ஆபரேஷன்ஸ்னா செட்ஸ் யூஸ் பண்ணி யூனிவர்சல் செட், A செட், B செட், இந்த மாதிரி மூணு வகையா கொடுத்திருப்பாங்க. இந்த செட்ஸ் நம்ம என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் நம்ம உட்படுத்தலாம். அது வந்து இந்த யூனியன்னா இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட் அண்ட் டெல்டா, இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால அதை திரும்ப நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் ஆபரேஷன்ஸ், அந்த சிம்பிள்ஸ்னு சொல்லிடலாம் சரியா. நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒர்க். இந்த வேர்டு வந்தா என்ன பண்ணணும், சேர்க்கணும், ரெண்டு செட்டை சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி ஒரு வேர்டு, இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா ரெண்டுலயும் பொதுவான எலிமெண்ட் எழுதணும். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா A டிஃபரன்ஸ் B ன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் A டிஃபரன்ஸ் B. A ல உள்ளது மட்டும் எழுதணும், B ல உள்ளது இருக்க கூடாது. இந்த வீடியோவை நீங்க அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. செட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இது நான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுப்பேன், அறிமுகம் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வீடியோவை கைக்குள்ள வச்சுட்டு அடிக்கடி உனக்கு வரக்கூடிய சந்தேகத்தெல்லாம் இதுல கிளியர் பண்ணிக்கோங்க. இதுல நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ சம் போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு தான் போகணும். இப்ப நம்ம நான் என்ன சொல்லிருக்கேன், ஏயும் பியையும் இந்த மாதிரி போட்டா இதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் செட்ஸ்னு சொல்லுவாங்க, வெட்டும் கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த நடுவில் இருக்கக்கூடியது ஏக்கும் பிக்கும் பொதுவான இடம், அதை A and B ன்னு சொல்லணும். அதாவது A intersection B, பொதுவா இருக்கிறத and அப்படின்னு சொல்லணும். சேர்த்து சொன்னோம்னா R ன்னு சொல்லணும். அல்லது அப்படின்னா A union B, and னா A intersection B. மறுபடியும் சொல்றேன், and அப்படின்னு சொன்னா A intersection B ஞாபகம் வச்சுக்கோங்க. R அப்படின்னு சொன்னேன்னா A union B. இந்த இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். A intersection B. இப்போ இந்த ரெண்டு செட்டை தனித்தனியா போடுறேன்னு வச்சுக்கோ. இது வந்து A B அப்படின்னு தனித்தனியா போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா disjoint sets அப்படின்னு சொல்லுவாங்க. disjoint sets, வெட்டா கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. disjoint sets அதாவது A க்கும் B க்கும் பொதுவான உறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம். பொதுவான உறுப்பு இல்லைன்னா தனித்தனியானதுல இருக்கும். தனித்தனியா இருக்கிற செட்டை disjoint sets ன்னு சொல்லணும். தனித்தனியா இருக்கிற செட்டை தான் வெட்டா கணங்கள்னு சொல்லணும். எல்லாருக்கும் புரியுதா? சேர்ந்து இருந்துச்சுன்னா வெட்டும் கணங்கள், சேராம தனித்தனியா இருந்துச்சுன்னா வெட்டா கணங்கள். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? இது எல்லாருக்கும் புரியுதா? சரி, ஆண்ட்னா என்னன்னு தெரியுங்களா? ஆண்ட்னா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடுவுல இருக்கக்கூடியதான் ஆண்ட், யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறதே ஒண்ணு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, A சப்செட் B. A சப்செட் B அப்படின்னா A
B இன் உட்கணம். A is a subset of B. Subset of B. அதாவது A வந்து A ஆனது B இன் உட்கணம். B இன் உட்கணம். இது எப்படி வரையணும் தெரியுமா? ஒரு சர்க்கிள் வரையணும். அது வந்து B. அதுக்குள்ள என்ன இருக்கு? B குள்ள A இருக்குன்னு அதான் A subset B. A ஆனது B இன் உட்கணம். B இன் உட்கணம். subset of B அப்படினா B குள்ள A இருக்குன்னு அர்த்தம். அப்படினா இந்த மாதிரி தான் வென் டயகிராம் வரையணும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது சப்டி மாஸ்டர்ல எப்பவே கையிலே நீங்க வந்து ஒரு ஃபுல் வியூவையும் நல்ல நோட்ல உனக்கு புரியுற மாதிரி ஒவ்வொன்றையும் நல்லா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பாருங்க. நான் சொன்னதையே திரும்ப திரும்ப பார்த்து உங்க நல்ல மனசுல நல்லா ஸ்டடி பண்ணி நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். புரியுதா எல்லாருக்கும்? ஐ ஹோப், நான் நம்புறேன் உங்களுக்கு புரியுங்கிறத நம்புறேன். நல்லா புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம தொடர்ந்து நம்ம இதனுடைய இது சம்பந்தமான ப்ராப்ளம்னா நம்ம